ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையிலே பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும். தேவையில்லை. மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல, புரட்சித் தலைவர் சொன்னதை போல, அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார், இன்னும் அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டார்கள். ஜனநாயகம் இங்கே இருக்கிறது. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள். ஆனால் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் அரவணைத்து செல்கிற தலைவராக உங்கள் தலைவர் இருக்கிறார். ஆகவேதான் இந்த படத்தை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கிற போது நான் சொன்னேன், 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்கள்? துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள். துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை. பணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலும் இங்கே எங்களிடத்தில் இருப்பது, எங்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டியது என்னென்று சொன்னால், நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம். தர்மத்தை மட்டுமல்ல, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அழைப்பதற்கு, ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு, மீண்டும் மறு ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு, இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆற்றலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார். உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன். எப்படி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினோம், புரட்சித் தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறோம், அவரோடு இருந்து பணியாற்றினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும். நீங்கள் நினைத்தால் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும்.